அமலுக்கு வந்துள்ள புதிய சட்டங்கள் குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக தொடர்ந்திருக்கக்கூடிய வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய குற்றவியல் திருத்தச் சட்டங்களை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருக்கிறது. புதிய குற்றவியல் திருத்தச் சட்டங்களை எதிர்த்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதிகள் SS சுந்தர், செந்தில்குமார் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வரவிருக்கிறது. அமலுக்கு வந்துள்ள சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என அறிவிக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரன், இந்த மனு குறித்தான கூடுதல் விவரங்கள். கண்டிப்பா. அதாவது மாற்றி அமைக்கப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி SS சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அமர்வு முன்கொண்டு விசாரணைக்கு வர இருக்கிறது. அதாவது திமுக சார்பில் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி இந்த மனுவை தொடர்ந்துள்ளார். இந்த மனுவில் குறிப்பாக அமலுக்கு வந்துள்ள இந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்றும் இதில் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை பூத்துள்ளனர் என்றும் இந்த சட்டம் சட்டங்கள் இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தை எதிர்த்து பல்வேறு தரப்பினர், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள், சட்ட வழக்கறிஞர்கள் அனைவருமே ஒன்றிலிருந்து போராடி வரும் நிலையில் இந்த சட்டமாக மீண்டும் திரும்ப பெற வேண்டும். அதே போல இந்த சட்டத்தை அமல்படுத்துவதை மீண்டும் திரும்பி பெற்றுக் கொள்ள வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவானது நீதிபதி சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அமர்வு இன்று விசாரணை வர இருக்கிறது. இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இந்த சட்டமானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, விரோதமானது என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.